ஒரு ஆட்சி அமைக்கணும்னா 118 கன்ஃபார்ம் தான் பண்ண முடியும். என்னதான் நீ ஓட்டு வாங்கினாலும் என்ன தடுமாறினாலும் 118 இருக்கணும். வேணும். அப்பதான் ஆட்சிக்கு வர முடியும். கண்டிப்பா அது ஆட்சி நடத்துறது வேஸ்ட் ஓட்டு போட்டது பண்ண முடியாது. ஆமா, அதுக்கு என்ன வழி? இங்க ஒண்ணுமே தெரியும். ஒன்றும் அதெல்லாம் 3 பேர் 3 விதமா 3 முக்கோணமா நின்று அடிச்சுட்டு விடுறாங்க. கண்டிப்பா இவங்க எப்படி ஒத்துழைச்சு வருவாங்க? வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது உங்களுக்கு என்ன திரும்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. ஆட்சி அமைக்கணும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் என்றால் தமிழ்நாட்டோட மொத்த தொகுதியோட எண்ணிக்கை 234. இந்த 234 டிவைடடு 2, 234 டிவைடடு 2. அப்போ 234 டிவைடடு 2னா 117 தொகுதி. இந்த 117 தொகுதியில் ஒரு இது கூட இருக்கணும், ஒரு தொகுதி கூட இருக்கணும். அப்போ 118 யார் எடுக்கிறாங்களோ அதுதான் பெரும்பான்மை. அதுக்கு மேலே எடுக்கிறது எல்லாமே பெரும்பான்மை. இப்போ விஜய் அவர்கள் அவர் கட்சி மட்டுமே எத்தனை எடுத்துட்டாங்கன்னா இப்போ வரையும் லீடிங்கில் எவ்வளோ போயிட்டுருக்குன்னா 94 இடங்களில் வெற்றி பெற்றுட்டாங்க. 12 பேர் முன்னிலையில் இருக்காங்க. 94 இடங்களில் விஜய் வெற்றி பெற்றார். அந்த 12 வெற்றி பெற்றோம். இப்போ 106 கன்ஃபார்ம். 106 கன்ஃபார்ம் விஜய்க்கு. இப்போ விஜய்க்கு 106 கன்ஃபார்ம்னா 106 -1. ஏன்னா விஜயை 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. அப்போ எத்தனை இடம் இருக்குது? 105 இடம் இருக்குது. ஒரு நிமிஷம் இந்த கால்குலேட்டரை கொடுங்களேன். 105 இடம் இருக்குது. கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கா என்ன? இப்போ 105 இப்படி சொல்கிறது அப்படியே இந்த கால்குலேட்டரில் அடிங்க. அப்படியே அடிங்க, பாயிண்டாக போயிடுவான். என்ன 105 இடங்கள் விஜய்கிட்ட இருக்கு. 105 போயிட்டீங்களா? இப்போ 105 -118 போடுங்க. இப்போ 13 இடங்கள் தேவை. இந்த 13 இடங்களை எப்படி விஜய் சேர்க்கணும்னா அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸை சேர்க்குறாங்க. இப்போ கூட்டிக்கோங்க. காங்கிரஸ் 5 இடங்கள்ல வெற்றி பெற்றுட்டாங்க. 5 சேர்த்துக்கங்க. இப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா? 2 பேரையும் கூப்பிட்டாவே 4 சீட்டு வந்துடுது. 4 ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து திமுக விட்டு வராது. ஒருவேளை அவங்கள கூட கூட்டணி சேர்த்துக்கங்க. 2 விடுதலை சிறுத்தையில் 1 போட்டிங்களா? என்ன 12? மதிமுகவில் 1, 13. இது தேமுதிகவில் 1, 14. முதல்ல எவ்வளோ இருந்துச்சு உங்களுக்கு? இதோட 105 சீட்டை விஜயோட சேருங்க. 105 சேருங்க. அப்போ 119. அப்போ எப்படின்னா சொல்கிறாங்க திமுகவோட கூட்டணி மொத்தமாக பல்காக தூக்கினா கூட நீங்கள் எப்படி வரும்? இழுபறியில் தான் வரும். அப்போ வந்து பெரும்பான்மை சொல்கிறது கேளுங்க சார். ஒரு ஐயுஎம்எலோ யாரோ ஒத்துழைக்கலைன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒத்துழைக்கலை, இல்லை இதில் இருக்க ஒருத்தர் ஒத்துழைக்கலை. ஏன்னா ஐயுஎம்எல்ல காசு வாங்காத கட்சி, கம்யூனிஸ்ட்டு காசு வாங்காத கட்சி. நாங்கள் வரல, திமுக விசுவாசத்தில் வரல அப்படின்ட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் குறையும்ல. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 6 சீட்டு இதில் குறையும்ல. அப்போ ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ அவங்க வளைய மாட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் போயிடும் சார், விடுதலை சிறுத்தை போயிடும் சார், தேமுதிக கூட போயிடும் சார். தேமுதிக கிட்ட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கிறாங்க. ஏன்னா ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. அப்போ தேமுதிகவோட என்ன ஒப்பந்தம்? அப்போ தேமுதிக போக முடியுமானே தெரியல ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. இப்போ இந்த 14 பேருமே இப்போ இவருக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தா மட்டும்தான் விஜய் ஆட்சி அமைக்க முடியும். இல்லை இப்படி போகும். இது பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் 5 எடுத்திருக்காரு. 5. இப்போ பாட்டாளி மக்கள் 5, காங்கிரஸ் 5, சரிங்களா? 10. பாட்டாளி மக்கள் கட்சி வந்துச்சுன்னா விசிகா வராது. இப்போ 2 கம்யூனிஸ்ட் வந்துருச்சு. அப்போ 4 +4 கம்யூனிஸ்ட் வராது, வரமாட்டாங்க. 4 தேசிய அதுதான் விஜயகாந்த் கட்சி தான் போக முடியாதுன்னு நான் சொல்கிறேனே. ஏன்னா அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க, போக மாட்டாங்க. இப்போ 14 105 × 14 போடுங்க. விஜய் 105 தானே ஜெயிச்சிருக்காரு. 119. அப்பவும் வர முடியாது. இப்போ என்னன்னா யாரோ ஒருத்தர் கலந்தாலும் சொல்லி முடிஞ்சு வருவாங்க. யாராச்சும் ஒரு சண்டையில் ஒரு பிரிஞ்சாங்கன்னா போச்சு. அப்போ விஜய் ரிஸ்க் ஃபேக்டரில் ஆட்சியை வச்சுருப்பாரு. இப்போ விஜய் ஃப்ரீயாக கரெக்டாக இந்த ஆட்சியை கொண்டு போகணுன்னா அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அஇஅதிமுக, ஏடிஎம்கே, எடப்பாடி அவரோட கட்சி தான் இருக்குது. இப்போ கூட்டுங்க. விஜய்கிட்ட 105 இருக்குது. இது வந்து மூணாவது ஆப்ஷன் சொல்கிறேன். விஜய்கிட்ட 105 இருக்குது. 5 அதுக்கு தான் கால்குலேட்டருக்கு கொடுக்க சொன்னேன். இப்போ ஏடிஎம்கே கிட்ட
இப்போ இந்த நிமிஷத்துக்கு ஏடிஎம்கே கிட்ட சுளையா 49 சீட் இருக்கு. அவ்வளோதான் போடுங்க, 49 போடுங்க, 154 சீட்டு. கணக்கு பண்ணவே தேவையில்லை. ஏடிஎம்கே பெரும்பான்மை. இப்போ ஏடிஎம்கேக்கு என்ன தேவை? ஏடிஎம்கேக்கு முதலமைச்சர் தேவை, ஏடிஎம்கேக்கு அமைச்சரவை தேவை, ஏடிஎம்கேக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை. இப்போ இந்த இது சொல்லுவாங்கல்ல பரிமாற்று முறை, இப்போ பண்டமாற்று முறை மாதிரி தான். இப்போ ஏடிஎம்கேவால் நிர்வாகத்திறன் இருக்கு. இப்போ விஜய்க்கு ஒரு நிர்வாகத்திறன் ஆளும் கிடைச்ச மாதிரி போச்சு, விஜய்க்கு முதலமைச்சரும் கிடைச்ச மாதிரி போயிடுச்சு. என்ன ஏடிஎம்கேக்கும் ஒரு பதவி கிடைச்ச மாதிரி போயிடுச்சு, ஏடிஎம்கேக்கு ஒரு மினிஸ்டர் கிடைச்ச மாதிரியும் போச்சு. இப்போ எல்லாமே 2 பேருமே எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா இப்போ ஆப்ஷன் என்னன்னா ஏடிஎம்கே ப்ளஸ் டிவிகே ஜாயின் பண்ணால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். ஒருவேளை இவங்க 2 பேரும் பண்ணலை அப்படின்னா ஆர்டிக்கல் 356, நல்லா சொல்கிறேன், ஆர்டிக்கல் 356 ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னென்னா இப்போ இவர் சொல்லுவார், இப்போ வந்து நாளைக்கு வந்து கவர்னர் சொல்லுவாங்க, ஒரு வாரத்துக்குள்ளே இவங்களோட பெரும்பான்மையை நிரூபித்து நீங்கள் வந்து பதவி ஏற்க தேதி கொடுங்கம்பாங்க. இவங்களால சொல்ல முடியாது, அதுக்குள்ளே யாராவது சரி கட்டணும். இவங்களால சொல்ல முடியாது, வர முடியாது சார். நான் தான் கூட்டினா இப்போ தான் கால்குலேட்டர் போட்டோம். நம்ம ப்ராப்பராக போகிறோம். என்ன இப்போ ஏடிஎம்கே தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், அப்படி கொடுக்க முடியல விஜயால். அப்போ ஆர்டிக்கல் 356 படி ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சுன்னா 6 மாதத்தில் மீண்டும் எலெக்ஷன் நடக்கும், புது எலெக்ஷன் நடக்கும். இப்போ இது எல்லாமே போச்சு. ஆட்டத்தை சூரி மாதிரி எல்லாத்தையும் அழி ஃபஸ்ட்லேருந்து வா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். என்ன இப்போ அந்த முடிவை விஜய் எடுக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ அறிவாக சிந்திச்சாருன்னா எடுக்க மாட்டார். ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் விஜய்க்கு இது விழுவுமான்னு தெரியாது. திரும்ப ஃபர்ஸ்ட்ல வந்தாங்கன்னா என்ன வேணா நடக்கலாம். திரும்ப டிஎம்கே கூட வந்துடலாம், திரும்ப விழுவுமான்னு தெரியாது. அடுத்து வந்தால் விழுவாது. அடுத்த இதில் இவர் எடப்பாடி நம்ம சின்ன தப்பு செஞ்சோம் அதெல்லாம் திருத்திக்கிட்டு திரும்ப போவோன்னு போயிட்டாருன்னா ஏடிஎம்கே கூட வந்துடும். அப்போ விஜய்க்கு இது வந்து ஒரு ஆண்டவன் கொடுத்த ஒரு கிரேஸ், ஒரு மிராக்கிள் ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. எம்ஜிஆர் ஒரு கரிஸ்மா லீடர். ஆனால் விஜய் வந்து கரிஸ்மா லீடர் கிடையாது, கரிஸ்மா ஆக்டர். இவர் ஆக்டர், இவர் வந்து லீடர் கிடையாது. இவர் என்ன மக்களுக்கு செஞ்சுட்டு வந்தார், எம்ஜிஆர் மக்களுக்கு செஞ்சு திமுகவோட இருந்து நிறைய செஞ்சுட்டு வந்தார். ஆனால் விஜய் வந்து வரல. இப்போ ஏடிஎம்கேவோட வந்தால் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒன்னொரு கொஸ்டின் நீங்கள் வச்சுருந்தீங்க, நீங்கள் ஒன்னொரு கொஸ்டின் நம்ம சொன்னீங்களே சரி. விஜய் இப்போ 107 ஒருவேளை அண்ணன் தம்பி ஒன்றாயிட்டாங்கன்னா, அதாவது தாய்க்களத்தில் போய் இணைந்துட்டா. நல்ல கொஸ்டின். என்ன இப்போ ஆமாம், இது கூட நம்ம முன்னாடியே நம்ம கற்பனை பண்ணோம். இது கற்பனையாகவே பேசுவோமே. ஒரு வீட்டுக்குள்ளே அண்ணனும் தம்பியும் சண்டை போடுறாங்க, சேராமே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ ஒன்று சேர்றது இல்லையா? இப்போ அதான் சேர்றாங்க. இப்போ என்ன ஒரு நினைப்பாங்க எல்லாருமே, இதுதான் வரக்கூடாது, நான் வரணும் இல்லை நீ வரணும், நான் ஆளணும் நீ ஆளணும், திராவிடன் கவர்மெண்ட் தான் இருக்கணும், நம்ம தான் மாற்றி ஆண்டுகிட்டு இருக்கோம். ஆமாம், கவுக்க முடியாது. ஒன்று ஏடிஎம்கே இருக்கணும் இல்லை டிஎம்கே இருக்கணும், இல்லை டிஎம்கே இருக்கணும் இல்லை ஏடிஎம்கே இருக்கணும். இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட அஜெண்டா. இப்போ ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து இப்போ நான் ஒரு கற்பனை, இது எல்லாமே கற்பனை. ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து எம்ஜிஆர் 1972 கலைஞர் கிட்ட ஏதோ ஒரு மனக்கசப்பில் தான் வெளில வந்தார். அடுத்து 3 வாட்டி ஸ்ட்ராங்காக உட்காந்துருந்தார். எம்ஜிஆர் ஸ்ட்ராங்காக உட்காந்துரை பார்த்து கலைஞர், இன்றைக்கி ஆளுமை மிக்க தலைவர் கலைஞர் சொல்கிறோம்ல, அவர் வந்து இனிமேல் நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம், இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாதோ அப்படிங்கிற கலங்கிட்டார். வரலாறு சொல்லுது, கலங்கிட்டாங்களாம். திமுக முடிஞ்சா, சோழி முடிஞ்சா, அதிமுக தான். ஏன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கலை, பெரிய டிஃப்ரென்ஸில் ஏடிஎம்கே வின் ஆகிட்டே இருக்குது. அப்படி பெரிய டிஃப்ரென்ஸில் ஏடிஎம்கே வின் ஆகும்போது அவர் கலைஞருக்கு என்ன, நமக்கே ஒரு இது போயிரும்ல, தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருந்தால் ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு இது வராதுல, கான்ஃபிடென்ட் போயிடும். அந்த இடத்துல கான்ஃபிடென்ட் போயிடும். ஒரு இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் வந்து நான் மக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஆனால் சீமான்கிட்ட உள்ள ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு போயிருக்கும், நேரம் போயிருக்கும். என்னடா காசு பணம் செலவு பண்ணி எல்லாம் வேஸ்ட்டுடா, இவ்வளோ அலைஞ்சதுக்கு. சார் இப்போ நம்ம காலிலேருந்து லைவ் பண்ணுறோம் சார்,
லைவ் பண்ணுறதுக்கே உடம்புனா வலிக்குது காலிலேருந்து பேசுகிறது. இது இந்த உழைப்புக்கு வந்து மக்கள் வந்து தொடர்ச்சி இந்த எங்களோட சேனலை இப்போ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு ஆதரவு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ கொடுக்காம நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்னடா அது காலிலேருந்து லைவ் பண்ணிருக்கோம், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், வாழ்த்து பண்ணணும், இது பண்ணணும். நீங்கள் எங்களை மோட்டிவேட் கிடைக்கும். அதே மாதிரி தானே சீமான் அவர்களுக்கும் அவர் ஏதாச்சும் என்கரேஜ் பண்ணணும். இப்போ மெசேஜுக்கு வரேன். இப்போ 1972 ஆண்டு 1972 ஆண்டு என்ன இவர் பிரிகிறார், யார்? எம்ஜிஆர் பிரிகிறார். பிரிஞ்சு வந்துடுறாரு, 3 வாட்டி ஆட்சியில் இருக்கார். அடுத்து வந்து கலைஞர் ஆட்சி வருது, அப்புறம் ஜானகி அம்மா ஆட்சி வருது, அப்புறம் கலைஞர் ஆட்சி பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஜெயலலிதா அம்மா அப்புறம் ஆட்சி பண்ணாங்க, இப்போ எடப்பாடி பண்ணாங்க, அப்புறம் முக ஸ்டாலின் பண்ணாங்க. இப்படி தான் இருந்துச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ விஜய் வரக்கூடாது. திமுக எத்தனை இடத்துல இருக்கு? திமுக 59 இடங்கள்ல இருக்கு. சும்மா கணக்கு பண்ணிக்கோங்க, 59 இடங்கள்ல இப்போ இந்த நிமிஷத்துக்கு அதாவது திமுக 59 இடம், திமுக 59 இடம், அதிமுக மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக வந்து இப்போ 45 வெற்றி பட்டாங்க, 49 இடத்துல முன்னிலையில் இருக்காங்க. இப்போ இதே 108 வந்துருச்சா? இப்போ வந்துருச்சா? நான் சொல்கிறது பாமக இருக்காங்கல்ல, அதாவது மாம்பழம் கட்சி இருக்குல்ல, அவங்க வந்தாங்கன்னா விசிகா வர மாட்டாங்க. இப்போ விசிகா ஒன்று தான். இப்போ விசிகா இல்லாமல் திமுகவோட கூட்டணி கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, இது 14 வந்துடும். அதிமுக மட்டும் கூப்பிட்டுக்கிறது 14 வந்துடும், 122 இடம் வந்துடும். இப்போ என்ன ஆகும்னா திராவிட ஆட்சி நடக்கும். இப்போ அதிமுக கூட்டணியில் அதிமுக மட்டும் வர்றது, பிஜேபியும் கழட்டி விட்டுறது, பாமகவும் கழட்டி விட்டுறது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் கழட்டி விட்டுறது. ஒருவேளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மட்டும் கூப்பிட்டுக்கிறது, ஒரு சீட்டு தானே அவங்கள கூப்பிட்டுக்கிறது. இப்படி கூட்டிக்கிட்டாங்கன்னா வரும். இப்போ இதில் என்னன்னா இந்த மாதிரி நடக்கும். இது மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வாய்ப்பு வந்து சொல்கிறீங்க. ஆமாம், இது உண்மையிலே இந்த மாதிரி நடக்குமா? நடந்திருக்காது. 2018 கர்நாடகாவில் இந்த மாதிரி நடந்திருக்கு. 2018 கர்நாடகாவில் வந்து இப்போ ஒரு தேர்தல் நடந்திருக்கு. அப்போ காங்கிரஸ் நிற்கிறாங்க, ஜனதாதள் நிற்கிறாங்க, ஜேடிஎஸ் நிற்கிறாங்க, அப்புறம் வந்து பிஜேபி நிற்கிறாங்க. இப்போ பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்கு ஜனதாதளுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி, எதிரி மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பிஜேபி அதாவது மைனாரிட்டியாக வரும்போது பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிமிஷத்தில் ஒன்று சேர்றாங்க. என்ன ஒன்று சேர்ந்து பிஜேபியை காலி பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏன் ஸ்டாலின் வந்து எடப்பாடியோட சேரக்கூடாது? தாய்க்கலன் தானே சார். பிஜேபி தான் காங்கிரஸோட சேரக்கூடாது. வழங்கிங்க, பிஜேபி காங்கிரஸோட சேராது. அவங்களோட அஜெண்டா வேற, அவங்களோட கொள்கை வேற, இவங்களோட கொள்கை வேற. நாம் தமிழர் இவங்களோட சேராது, யாரோட? திமுகவோட சேராது. ஏன்னா அவங்க தமிழ் தேசியம் பேசுறாங்க. திமுக அதிமுகவுக்கு கொள்கை ஒன்று தான். அது திமுகவுக்கு முன்னாடி ஒரு மட்டும் இருக்கு, அனைத்து இந்தியா, அவ்வளோதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அங்க இருந்தா உள்ள ஆளு தான் அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார். அங்க உள்ள அதான் ஆளுங்கள்லாம் விட்டுருங்க சார். பிஜேபி ஆள் கூட வரும் திமுகவுக்குள்ள, பிஜேபி ஆள் கூட அண்ணா திமுகக்குள்ள வருவாங்க. அது மேட்ரு கிடையாது. நமக்குள்ள அந்த கொள்கை, ஐடியாலஜி, அந்த கொள்கைகள் வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒன்று. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவர் விஜய் வரவிடக்கூடாதுன்னு எடப்பாடியார் நினச்சிட்டாங்கன்னா, ஒரு கூட்டணி ஆட்சியாக இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா வந்துடலாம். யாரோ ஒரு ஆளை ரிசைன் பண்ண சொல்லிட்டு திரும்ப முக ஸ்டாலினே தேர்தலில் நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க போறாங்க சார். முக ஸ்டாலினுக்காக இத்தனை பேர் ரிசைன் பண்ணுவாங்க சார். திரும்ப முக ஸ்டாலின் இவங்க ஆட்சி வந்துருச்சுன்னா திரும்ப முக ஸ்டாலின் கேரண்டடா வந்துருவாரு. எம்பி ஸ்டாலின் வருவாரு. முதலமைச்சர் பதவிக்கு நான் நிக்கிறதா, நீங்க நிக்கிற அண்ணன் தம்பிக்கு ஒரு போட்டி, ஒரு அக்ரிமெண்ட்ல தானே நிற்பாங்க. அப்போ அப்படி ஒத்துக்கலாகட்டும். எடப்பாடி அவர்கள் வெளில வந்துட்டாருன்னா, அவர் 40 சீட்டு வெளில வந்துட்டாருன்னா திரும்ப தோத்து போயிருமா, கட்சி போயிரும்ல, ஆட்சி போயிரும்ல. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி இருக்கணும், நம்ம ஆட்சி இருக்கணும், நம்மளை தவிர யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தானே இந்த ஒத்துழைப்பு. அப்போ ஒத்துழைச்சிருவாங்க. ஆனால் நடக்கிறது அதெல்லாம் நடக்காது. நடக்கிறது என்ன நடக்க போகுதுன்னா,
நீங்கள் இப்போ ஈஸியஸ்ட் மெத்தடாலஜி இதுதான். விஜய் அவர்கள் அதிமுக பேசிட்டு சைன் அப் பண்ணிட்டு ஆட்சி அமைக்கிறது தான் ஈஸியஸ்ட் மெத்தடாலஜி. ஆப்ஷன் ஏ தான் ஆப்ஷன் ஏ தான் நடக்கும். ஆமாம், அதான் நடந்தால் அதான் நல்லது, அதான் நடக்கும். தொடர்ச்சியாக இதுதான் நடக்கும்.